ஹலோ guys, வெல்கம் பேக் டு CSS சீரிஸ். லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம CSS பார்டர்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல வந்து CSS மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்க்கலாம். ஸோ மார்ஜின் என்ன பண்ணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு எலிமெண்ட்டை சுத்தி நம்மளுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி தரும். அதுதான் மார்ஜினோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ இப்போ நீங்க ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலரான பிக்சல் எனக்கு ஸ்பேசிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மார்ஜின் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது நீங்க பிக்சர்ஸ்ல தான் தரணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம வந்து எந்த சிஎஸ்எஸ் யூனிட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்க. இப்ப நீங்க வந்து எனக்கு மேல வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மார்ஜின் டாப் யூஸ் பண்ணலாம். இல்ல கீழ வேணும்னு நினைச்சீங்கன்னா மார்ஜின் பாட்டம். அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு மார்ஜின் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நீங்க யூஸ் பண்ணி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும் உங்களால. ஸோ இங்க என்னோட HTML வந்து பாத்தீங்கன்னா என்னோட H1 டேகுக்கு நான் வந்து ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட H1 டேக் எடுத்து அதுக்கு வந்து நான் மார்ஜின் பண்ண போறேன். பிஃபோர் தட் இதுதான் நார்மல் HTML. ஸோ நார்மல் HTML நீங்க வந்து எந்த ஸ்டைல் அப்ளை பண்ணலன்னா பை டிஃபால்ட்டா எல்லாத்துக்குமே ஒரு டிஃபால்ட் ஸ்பேசிங் இருக்கும். அதையும் தவிர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேசிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க CSS யூஸ் பண்ணி உங்களால மார்ஜின் வந்து அதாவது உங்களோட ஸ்பேசிங் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுதான் எப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப இங்க என்னோட வந்து ஹெட் நான் கால் பண்ணிக்கிறேன். ஐ மீன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்க கிளாஸ் நேம் வச்சு நான் செலக்ட் பண்றேன். அதுதான் H1 டேக். இதுக்கு நான் வந்து எனக்கு மார்ஜின் டாப் எனக்கு மேல டாப்ல எனக்கு ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு 30 பிக்சல்ஸ் அப்படி நான் தரேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஹெலோ வேர்ல்ட் கொஞ்சம் கீழே வந்துருச்சு இல்லையா? ஒரு 30 பிக்சல்ஸ் கீழே வந்துருச்சு. ஐ மீன் டாப்ல எனக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆனதுனால அந்த டெக்ஸ்ட் வந்து கீழே வந்துருச்சு. எனக்கு லெஃப்ட் சைட்லயும் ஒரு 30 பிக்சல்ஸ் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால மார்ஜின் லெஃப்ட். ஸோ இதுக்கும் ஒரு 30 பிக்சல் நான் தரேன். 30 பிக்சல்னா ஒரு 50 பிக்சல்ஸ் அப்படின்னு தரேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 30 பிக்சல்ஸ் டாப்லையும் அதே மாதிரி லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 50 பிக்சல்ஸ் எனக்கு ஸ்பேஸிங் வந்துருச்சு. அதே மாதிரி எனக்கு மார்ஜின் பாட்டமும் நான் எனக்கு கொடுக்குறேன். மார்ஜின் பாட்டம் இது வந்து ஒரு 70 பிக்சல்ஸ் எச்சா தரேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 70 பிக்சல்ஸும் இங்க வந்து எவ்வளவு குடுத்தாங்கன்னா, ஒரு 50 மேல வந்து டாப்ல வந்து பாத்தீங்கன்னா 30 பிக்சல்ஸ் எனக்கு வந்து ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து நம்மளால ஸ்பேஸ் கிரியேட் பண்றது. ஓகேவா? இதே மாதிரி நீங்க வந்து மார்ஜின் ரைட் கூட குடுத்துக்கலாம். பட் மார்ஜின் ரைட்ல வந்து நம்மளுக்கு ஃபுல் ஸ்பேஸ் இருக்கனால நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பேஸிங்கே தேவையில்ல. ஓகேவா? அப்படி வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இப்போ மார்ஜினுக்குன்னு ஒரு ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுதான் இந்த வீடியோல இப்ப பார்க்க போறோம். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு ஜஸ்ட் மார்ஜின் அப்படி நான் குடுக்குறேன். ஸோ இந்த மார்ஜின் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஷார்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே டாப்ல இருக்கிற ஸ்பேசிங் நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட்ல இருக்கிற ஸ்பேசிங் நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது பாட்டம்ல இருக்கிற ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட். ஓகேவா? இப்படி குடுத்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா 25 பிக்சல்ஸ். அதே மாரி ரைட்ல வந்து 50 பிக்சல்ஸ் அத கன்சிடர் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 100 பிக்சல்ஸ் குடுத்துருக்கிறேன். பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 75 பிக்சல்ஸ் குடுத்துருக்கிறேன். ஸோ இதே மாரி உங்களால ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து 4 ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? அதே மாரி நம்மனால 3 ப்ராப்பர்ட்டீஸ் அதாவது வெறும் 3 வேல்யூஸ் வச்சு நம்மனால பண்ண முடியும். அது என்னென்ன வேல்யூஸ்? அது எங்கெங்க பொசிஷன் அதாவது எங்கெங்க ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த வேல்யூஸ் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இன்கேஸ் நீங்க 3 ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்றீங்கன்னா, அது எதுக்குன்னா, இப்ப டாப்பும், பாட்டமும் எனக்கு டிஃபரெண்ட் வேல்யூஸ் இருக்கு. பட் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து எனக்கு சேம் பிக்சல்ஸ்ல இருக்குன்னா, நீங்க இந்த 3 ப்ராப்பர்ட்டீஸ்க்கு போலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 25 பிக்சல்ஸ் எனக்கு டாப்ல இருக்கணும். அதே மாரி 50 பிக்சல்ஸ் இந்த 50 பிக்சல்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். ஸோ சேம் வேல்யூங்கிறதுனால நான் இண்டிவிஜுவலா பாஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து 75 பிக்சல்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டாப்ல வந்து 25 பிக்சல்ஸுமே, லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா 50 பிக்சல்ஸ் அண்ட் தென் பாட்டம்ல 75 பிக்சல்ஸ் எனக்கு வந்து ஸ்பேசிங் கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து ஆ 3 ப்ராப்பர்ட்டி வச்சு பண்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராப்பர்ட்டி. அதாவது இந்த 2 ப்ராப்பர்ட்டி எங்க யூஸ் பண்ணலாம்னா, எனக்கு மார்ஜினும், பாட்டமும் வேல்யூஸ் வந்து சேமா இருக்கு. ஸ்பேசிங் வேல்யூ சேமா இருக்கு. அதே மாரி ரைட் அண்ட் லெஃப்ட் வேல்யூஸும் சேமா இருக்கு. அந்த மாரி கேஸஸ்க்குலாம் இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து டாப் அண்ட் பாட்டம்.
டாப் அண்ட் பாட்டம் எனக்கு 25 பிக்சல்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 50 பிக்சல்ஸ் இருக்கணும். அப்போ இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டாப்லயும், பாட்டம்லயும் 25 பிக்சல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட்ல 50 பிக்சல்ஸ். இது வந்து நம்மளால நேக்ட் ஐஸ்னால நம்ம பார்க்க முடியாது. பட் அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஆக்சுவலா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் வேல்யூ. ஸோ மார்ஜின் 25 பிக்சல்ஸ். இது என்ன பண்ணும்னா, எல்லா சைடுமே டாப், பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாத்துக்குமே 25 பிக்சல்ஸ் உங்களுக்கு அப்ளை ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே. இப்போ நான் அந்த அவுட்புட் காமிச்சேன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டான கான்செப்ட். அது என்ன இம்பார்ட்டான கான்செப்ட் நான் சொல்றேன். அது வந்து மார்ஜின் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். இப்ப நான் வந்து என்னோட H1 டேக் இதுக்கு வந்து மார்ஜின் பாட்டம் வைக்கிறேன். மார்ஜின் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிக்சல்ஸ் நான் வைக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இந்த பேராவை நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். இது ஐடி செலக்டரா நம்மள ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். பேரா அதுக்கப்புறம் இதுக்கு மார்ஜின் டாப் நான் தரேன். மார்ஜின் டாப் வந்து ஒரு 20 பிக்சல்ஸ் நான் தரேன். Fine. இப்ப இந்த இடத்துல வந்து மார்ஜின் கொலாப்ஸ் நடந்திருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நான் சொல்றேன். இப்ப இங்க வந்து மார்ஜின் பாட்டம் 50 தந்திருக்கிறோம். அப்ப இது என்ன பண்ணும்னா, இங்கே ஒரு 50 பிக்சல் ஸ்பேசிங் கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பேரா டாப் அதாவது இந்த பேராகிராஃப் டாப்ல வந்து எனக்கு வந்து 50 அதாவது 20 பிக்சல்ஸ் வந்து எனக்கு ஸ்பேசிங் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ப இங்க ஒரு 50 மேல ஒரு 20 அப்ப டோட்டலா இந்த எலிமெண்ட்டுக்கும் இந்த எலிமெண்ட்டுக்கும் உள்ள கேப் வந்து பாத்தீங்கன்னா 70 பிக்சல்ஸ். 50 பிளஸ் 20. ஸோ அதனால 70 பிக்சல்ஸ். பட் இங்க என்ன நடந்திருக்குன்னா மார்ஜின் கொலாப்ஸ் நடந்திருக்கு. அதனால இதுக்கும் இதுக்கும் நடுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 50 பிக்சல்ஸ் தான் கேப். பட் இது உங்களால பார்க்க முடியாது. ஐ கேன் ப்ரூவ் யூ தட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 பிக்சல்ஸ் தான்ட்டு. நீங்க வந்து லைக் இது வந்து ஒரு ஒரு ஹரிசாண்டல் லைனோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே ஃபைன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் கொலாப்ஸ். ஓகே. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம மார்ஜினை பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல மார்ஜின் பேட் ஐ மீன் சிஎஸ்எஸ் பேடிங்கை பத்தி பார்க்கலாம்.